ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி பீட்ரூட்டை வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச பீட்ரூட் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதிலேருந்து சின்னதாக ஒரு பால் எடுத்து சப்பாத்தி கட்டை வச்சு வரமாவு தூவி ரவுண்டாக திரட்டிக்கலாம். இப்போ ரெடி பண்ண மாவு கத்தி அப்படி இல்லைன்னா பீஸா கட்டர் வச்சு இது மாதிரி கட் பண்ணிக்கங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு மாவோட எட்ஜில் இருந்து சுருட்டிகிட்டே வாங்க. நான் பண்ணுற மாதிரி இது மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.